நவீன வாழ்க்கை முறையில் நாம் அறியாமலேயே ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம். ஒரு கணம் சிந்தியுங்கள். உங்கள் ஒரு நாள் எப்படி தொடங்குகிறது? காலை கண் திறந்தவுடன் கைபேசியை எடுப்பீர்களா? சில நிமிடங்கள் என்று நினைத்து அது அரை மணி நேரமாக மாறிவிடுகிறதா? அதன் பிறகு உட்கார்ந்தபடியே காலை உணவு, அலுவலகத்தில் மணிக்கணக்கில் நாற்காலியில் வேலை, பயணத்திலும் கூட காரில் அமர்ந்தபடி. இந்த எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் நம் வாழ்க்கையின் பெரும்பகுதி அமர்ந்த நிலையிலேயே கழிகிறது என்பது உண்மை. இதுவே விஞ்ஞானிகளை கவலைப்படுத்துகிறது. அதனால்தான் அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர். சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங். அமர்ந்திருப்பதே புதிய புகைப்பிடித்தல். இந்த ஒப்பீடு சும்மா சொல்லப்பட்டதல்ல. புகைப்பிடித்தல் உடலுக்கு எப்படி மெதுவாக தீங்கு விளைவிக்கிறதோ அதேபோல் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் பழக்கமும் நம் உடலை அமைதியாக ஆனால் தீவிரமாக பாதிக்கிறது. இதன் உண்மையான தாக்கம் என்ன? நாம் தினசரி சாதாரணமாக செய்கிற இந்த அமர்ந்திருப்பது நம் உடலுக்குள் என்ன மாற்றங்களை உருவாக்குகிறது? அதை புரிந்து கொள்ளும் முன் ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் போது அது வெறும் ஓய்வு அல்ல, நம் உடலுக்குள் பல எதிர்மறையான மாற்றங்களை அமைதியாக தொடங்க செய்கிறது. வெளிப்படையாக எதுவும் தெரியாவிட்டாலும் உள்ளே பல அமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன. உடல் நீண்ட நேரம் அசைவின்றி இருக்கும்போது இரத்த ஓட்டம் சீராக நடைபெறாது. குறிப்பாக கால்கள் மற்றும் கீழ்ப்பகுதி உறுப்புகளில் இரத்தம் நின்று போவது போல் ஆகிவிடுகிறது. இதனால் வளர்ச்சதை மடம் மந்தமாகி உடலில் தேவையற்ற கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்கிறது. இதன் விளைவாக உடல் பருமன் அதிகரிக்கும் அபாயமும் வகை 2 நீரிழிவு நோய் ஏற்படும் சாத்தியமும் உயர்கிறது. இரத்த ஓட்டம் குறைவதால் இதயம் இரத்தத்தை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்ப அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த கூடுதல் அழுத்தம் காலப்போக்கில் உயர் இரத்த அழுத்தத்தையும் இதய நோய்களையும் உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. அமைதியாக அமர்ந்திருப்பது போல தோன்றினாலும் இதயத்திற்கு இது ஒரு மறைமுக சுமையாக மாறுகிறது. நீண்ட நேரம் ஒரே நிலைப்பாட்டில் அமர்ந்திருப்பதால் முதுகெலும்பில் அதிக அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் முதுகுவலி, நடுவலி போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. அதே சமயம் தசைகள் செயலற்று நீண்ட நேரம் இருந்தால் அவற்றின் வலிமை குறைந்து உடல் மெதுவாக பலவீனமடைகிறது. குறிப்பாக இடுப்பு, முதுகு மற்றும் கால் தசைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் அனைத்தும் மெதுவாக ஆனால் தொடர்ந்து நடப்பதால் நாம் உணரும் போது அது ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். மேலும் உடல் அசைவு குறைவது என்பது உடலை மட்டுமல்ல, மனதையும் நேரடியாக பாதிக்கிறது. நாம் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் போது உடலில் சுறுசுறுப்பு குறைந்து இயல்பான ஆற்றல் மெதுவாக தளர தொடங்குகிறது. இதன் விளைவாக ஏதோ சோர்வு போன்ற உணர்வு நாள்பட்டதாக மாறுகிறது. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் வேலையில் கவனம் செலுத்துவதும் சிரமமாக இருக்கிறது. எளிய பணிகள் கூட அதிக முயற்சி எடுத்ததாக தோன்றும். மனம் தெளிவாக செயல்படாமல் சிந்தனை மந்தமாகும். இதனால் உற்பத்தி திறன் குறைவதோடு தினசரி செயல்களில் ஆர்வமும் தளர்கிறது. மேலும் உடல் இயக்கம் குறைவதால் மூளையில் சீரான கெமிக்கல் சமநிலை பாதிக்கப்படுகிறது. இதனால் மனநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு சிலருக்கு காரணமில்லாத பதற்றம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம். சில நேரங்களில் இது ஒரு சுழற்சியாக மாறுகிறது. உடல் அசையாததால் மனம் சோர்வடைகிறது. மனம் சோர்வடைந்ததால் உடலை அசைக்கவே மனமில்லை. அதனால் அமர்ந்திருப்பது என்பது உடலுக்கே அல்ல, மனதிற்கும் ஒரு அமைதியான அழுத்தமாக மாறுகிறது. நாம் இதுவரை பார்த்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? அதற்கான பதிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பே பண்டைய யோக கலை கூறியது. அதையே இன்று நவீன அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. இந்த இரண்டும் ஒன்றாக சொல்வது, உடல் அசைவு என்பது ஒரு தேர்வல்ல, அது அவசியம். யோக கலையின்படி நம் உடல் முழுவதும் பிராணன் எனப்படும் உயிர் ஆற்றல் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் தான் உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும் உயிர் ஊட்டமாக செயல்படுகிறது. ஆனால் நாம் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அசையாமல் அமர்ந்திருக்கும் போது இந்த ஆற்றல் ஓட்டம் மெதுவாக தடைபடுகிறது. இதன் விளைவாக உடலில் சோர்வு, கனத்த உணர்வு, உற்சாக குறைவு போன்றவை தோன்றுகின்றன. மாறாக நாம் உடலை அசைக்கும் போது நடப்பது, ஸ்ட்ரெச்சிங் செய்வது போன்ற எளிய செயல்களாலும் கூட இந்த பிராண ஓட்டம் மீண்டும் சீராகி உடலுக்கு புத்துயிர் கிடைக்கிறது. நவீன அறிவியல் இதை வேறு கோணத்தில் விளக்குகிறது. நாம் விழிப்புணர்வுடன் உடலை அசைக்கும் போது மெதுவாக நடப்பது, ஆழ்ந்த மூச்சுடன் நீட்டிப்புகள் செய்வது போன்ற செயல்கள் நம் நரம்பு மண்டலத்தில் பாராசிம்பத்தட்டிக் பகுதி செயல்பட தொடங்குகிறது. இது உடலின் ஓய்வு மற்றும் குணப்படுத்தும் நிலையை இயக்கும் முக்கிய அமைப்பாகும். இதனால் இதய துடிப்பு சமநிலைப்படுத்தப்படுகிறது, மன அழுத்தம் குறைகிறது, உடல் தன்னிச்சையாக பழுதுகளை சரி செய்யும் செயல்முறை வேகமடைகிறது. இதை எளிமையாக சொன்னால், யோக கலை ஆற்றல் ஓட்டம் என்று கூறுவதையும் அறிவியல் நரம்பு மண்டல செயல்பாடு என்று கூறுவதையும் இரண்டும் ஒரே உண்மையவே வலியுறுத்துகின்றன. உடல் அசைந்தால்தான் வாழ்க்கை சீராக இயங்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கடினமான ஒன்று அல்ல,
ஆனால் நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய ஒரு எளிய பழக்கம். தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்வது நல்லதே. ஆனால் அதன் பிறகு மீதமுள்ள நேரமெல்லாம் அசைவின்றி அமர்ந்திருந்தால் அந்த பயிற்சியின் பலன் முழுமையாக கிடைக்காது. அதனால்தான் நிபுணர்கள் பரிந்துரைப்பது ஒரு முக்கியமான மாற்றத்தை: நாள்பட்ட சிறிய அசைவுகளை. ஒவ்வொரு 30 மற்றும் 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்திருங்கள். இது பெரிய உடற்பயிற்சியாக வேண்டிய அவசியமில்லை. வெறும் எழுந்து நிற்பது கூட உடலின் இரத்த ஓட்டத்தை மீண்டும் செயலில் கொண்டு வரும். இந்த சிறிய இடைவேளை நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதால் உருவாகும் பாதிப்புகளை உடனடியாக குறைக்க உதவும். எழுந்தவுடன் 1 அல்லது 2 நிமிடம் மெதுவாக நடக்கவும். ஆனால் சாதாரணமாக அல்ல, விழிப்புணர்வுடன் நடக்கவும். உங்கள் கால்கள் தரையை தொடும் உணர்வை கவனியுங்கள். உங்கள் சுவாசத்தின் ஓட்டத்தை உணருங்கள். இந்த சிறிய நடை உடலுக்கு மட்டுமல்ல, பலர் நினைப்பது போல கடினமான உடற்பயிற்சிகளே மாற்றத்தை உருவாக்காது. மாறாக நாள்தோறும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் இத்தகைய சிறிய அசைவுகளே உடலை உள்ளிலிருந்து மாற்றும் வல்லமை கொண்டவை. ஒரு நாளில் பல முறை செய்யப்படும் இத்தகைய சிறிய இடைவேளைகள் இரத்த ஓட்டத்தை சீராக்கி, தசைகளை செயல்படுத்தி, மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. எளிமையாகச் சொன்னால், நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்பதற்கும் மேலாக, நீங்கள் எவ்வளவு நேரம் அசையாமல் இருக்கிறீர்கள் என்பதே உங்கள் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. இறுதியாக, ஆரோக்கியம் என்பது ஒரே நாளில் கிடைக்கும் ஒன்று அல்ல. அது நாம் அன்றாடம் தொடர்ந்து கடைபிடிக்கும் சிறு சிறு பழக்க வழக்கங்களின் தொகுப்பாக உருவாகிறது. ஒரு நோய் எப்படி மெதுவாக நமக்கு தெரியாமலேயே உருவாகிறதோ, அதேபோல ஆரோக்கியமும் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் கட்டிக்கொள்ளப்படுகிறது. அதனால் கடினமான உடற்பயிற்சிகளை திட்டமிடுவதற்கு முன்பாக மிக எளிய ஒரு மாற்றத்திலிருந்து தொடங்குங்கள். உங்கள் அமரும் நேரத்தை குறைக்க தொடங்குங்கள். தினசரி வாழ்க்கையில் சிறிய அசைவுகளை சேர்ப்பது நீண்ட காலத்தில் மிகப்பெரிய பலன்களை அளிக்கும். இது உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் ஒரு அடிப்படை வழிமுறை. மாற்றம் எப்போதும் பெரிய தீர்மானங்களால் அல்ல, சிறிய செயல்களால் தொடங்குகிறது. அந்த முதல் அடியை எடுக்க சரியான நேரம் இப்போதுதான். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் உண்மையில் அக்கறை கொள்கிறீர்கள் என்றால், இந்த சிறிய சோதனையை அடுத்த 2 நாட்களுக்கு செய்து பாருங்கள். ஒவ்வொரு 30 மற்றும் 40 நிமிடங்களுக்கும் எழுந்து சிறிது நேரம் அசைவில் ஈடுபடுங்கள். அதன் பிறகு கவனியுங்கள், உங்கள் உடல் இலகுவாக மாறுகிறதா, சோர்வு குறைகிறதா, மனம் புத்துணர்ச்சி அடைகிறதா? இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்ந்தவுடன் அது ஒரு பழக்கமாக மாறுவது மிகவும் எளிதாகிவிடும். உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு தொடக்கமாக இருக்கலாம்.